என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கார்த்திகை மாதம் முடிவதற்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு முடிச்சை உன்னுடைய இல்லத்தில் நீ போட்டு வைத்து விட்டாயானால் உன்னால் நம்ப முடியாத அதிசயங்கள் மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் தீராமல் இருந்த உன்னுடைய கஷ்டங்கள் கூட உன்னை விட்டு விலகும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். எந்த ஒரு விஷயத்தினால் மனமுடைந்து இருக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என் பிள்ளை மனதார பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வராகி உனக்கான இந்த செய்தியை இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். எல்லோராலும் அவ்வளவு எளிதால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? யாருக்கெல்லாம் அவர்களினுடைய பாவங்கள் கழிந்து புண்ணியங்கள் அதிகரிக்கின்றதோ, யாருடைய புண்ணியங்கள் இப்பொழுது அவர்களுக்கு கை கொடுக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த செய்தியினை தெரிந்து கொள்ள முடியும். அப்படியானால் இன்று நீ உன்னுடைய புண்ணியத்திற்கான பலனை என்னிடத்திலிருந்து பெறப்போகிறாய் என்று அர்த்தம். இத்தனை காலமும் நீ கடந்து வந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் நீ செய்த பாவத்தின் பலனாக உனக்கு கிடைத்தது. அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டதனால் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எப்பொழுது உனக்கு என்ன நடக்கும், எந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன் மனதை சந்தோஷப்படுத்தும் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். நான் இத்தனை காலமும் இதையெல்லாம் சரியாக கவனித்து கொண்டுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன். எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த இந்த தாயானவள் என்னை நினைத்து எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சி அடைவாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். இத்தனை நாளும் நீ கண்டு கொண்ட உன்னுடைய மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சி ஒன்று இருக்கின்றதல்லவா? எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மனநிறைவு என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா? அதையெல்லாம் நீ நிச்சயமாக தாங்கி இந்த வாழ்க்கையை வாழ உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கின்றது. அது கிடைப்பதனால்தான் நீ நல்ல நிலையிலாவது இந்த நிலையிலாவது இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள். எல்லோரையும் போல என் வாழ்க்கை இல்லை என்று வருந்துகின்ற நீ இந்த நிலையில் இருப்பதற்கு உனக்கு இந்த அம்மா காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என்னை கையெடுத்து வணங்கிய பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. என் மீது நீ கொண்ட அன்பிற்கு என்றுமே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க என்றும் இந்த வராகி நான் பொறுப்பாவேன். அதுபோலத்தான் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு முடிச்சு, அதாவது கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இதை நீ போட்டு உன் இல்லத்தில் வைத்து விட வேண்டும். அதன் பிறகு நான் சொல்லும் பொழுது அந்த முடிச்சை நான் சொல்கின்ற இடத்தில் கொண்டு நீ போட்டு விட வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்களை கவனமாக கவனித்தால் மட்டும்தான் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே பாதியில் கேட்டுவிட்டு சட்டென்று எந்த ஒரு முடிவையும் நீயாக எடுத்து கொண்டு விடாதே. அப்படியானால் நான் சொல்கின்ற முடிச்சு இதுதான் என்பதனை இப்பொழுது என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள். எந்த வண்ணத்தில் வேண்டுமானாலும் ஒரு துணியை எடுத்துக்கொள். குறிப்பாக வெள்ளை அல்லது மஞ்சள், இந்த இரண்டிலும் இருந்தால் மிகவும் நல்லது. வெள்ளை வண்ணத்தில் இருக்கின்ற துணியில் நீ மஞ்சளில் தோய்த்தெடுத்து அதை காய வைத்து எடுத்து விட்டால் மஞ்சள் வண்ணத்தில் மாறிவிடும் அல்லவா? இந்த மஞ்சள் துணியில் நீ ஒரு 11 ரூபாயை உள்ளே வைத்து முடிச்சாக கட்டிவிடு. அது நாணயமாக இருக்கலாம் அல்லது தாளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. 11 ரூபாய் மட்டும் உள்ளே வைத்து ஒரு முடிச்சு போடு. இந்த முடிச்சை போடும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள். என் குலதெய்வமே, உன்னை நம்பி இருக்கின்ற இந்த பிள்ளைக்கு
நான் இப்பொழுது நினைத்திருக்கின்ற இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை பெற்றுக்கொடு என்று உன் குலதெய்வத்திடம் நீ வேண்டுதல் வைத்துவிடு. நீ அப்படி வேண்டுதல் வைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வமானது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக செவி சாய்க்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். எல்லாமும் நடக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வருவதை நிச்சயமாக உன்னால் மிக விரைவாகவே காண முடியும். எந்த செயலை செய்ய நினைத்திருக்கின்றாயோ, எந்த ஒரு செயலை இப்பொழுது செய்ய தொடங்கி இருக்கின்றாயோ, அந்த செயலில் நீ உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக பெற்றே தீர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எண்ணி நீ போடுகின்ற இந்த முடிச்சானது உன்னுடைய இல்லத்தில் உன் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். என் குழந்தையே, தினமும் பூஜைகள் செய்யும் பொழுதும் சரி, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உன் இல்லத்தில் பூஜை செய்யும் பொழுதும் சரி, இந்த முடிச்சுக்கும் சேர்த்து தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பித்து விடு. என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமானது இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு உனக்கு ஒரு விஷயத்தை செய்வார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. உன்னுடைய அன்பை உணர்கிறார்கள் என்று அர்த்தம். காணிக்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் 11 ரூபாயையா ஏற்றுக்கொள்வார்கள்? பல லட்சங்களை அல்லவா அள்ளி கேட்பார்கள்? அப்படி கிடையாது. இது உன் குலதெய்வம் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு அன்பு. நீ இது போன்ற ஒரு முடிச்சை போட்டு வைக்கும் பொழுது அது உன்னுடைய குலதெய்வத்தை உன் இல்லத்திற்குள் வரவழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி என்பதனை புரிந்து கொள். இந்த முடிச்சை போட்டு வைத்துவிட்டு நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு அந்த ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லிவிட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதியாக்கப்படும். என் குழந்தையே, இந்த வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அன்பினால் நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தை நீயே நடத்தி முடித்தி இருப்பாய். அத்தனை வலிமை உனக்கு கிடைத்திருக்கும். ஆரம்பத்தில் இது நடக்கவே நடக்காது என்று நினைத்த உன்னுடைய மனது நாம் இதை எப்படி முடித்தோம் என்று நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியினை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு இந்த தாயானவள் என்னால் கொடுக்கப்படுகிறது என்றால் இப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தின் மூலமாக இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முடிவிலோ அல்லது அதன் பிறகோ ஒரு பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது என்பதைத்தான் உன் அம்மா நான் உணர்த்தி இருக்கின்றேன். நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே. நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ, எந்த வகையிலும் கெடுதல் நடக்காமல் இது தடுத்து நிறுத்திவிடும். தீய சக்திகளை உள்ளே அழைக்காமல் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் வெளியே எடுத்து வீசுவதுதான் இவர்களுக்கு நிச்சயமாக முக்கியமான வேலையாக இருக்கும். அதனால் உன் குலதெய்வத்தின் அருளை பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் நீக்கி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியின் நாளாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும். குலதெய்வத்தை யாரென்று தெரியாவிட்டால் கூட பரவாயில்லை. அவர்களை மனதார நினைத்து இந்த முடிச்சை நீ போட்டு விட்டால் போதும். அவர்களே உன் இல்லத்தில் இருப்பதை உன்னால் உணர முடியும். யாருக்கு வேண்டுமானாலும் இங்கு என்ன வேண்டுமானாலும் தெரியாமல் போகலாம். ஆனால் உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் தெரியும். உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களும் என்னவென்று தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் சரியாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முன்னே வர வேண்டும் என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டால் போதும். நானும் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தின் அருளாலும் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது. இப்படி ஒட்டுமொத்தமான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் இதுபோன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்றுதான் உனக்கு இந்த வாழ்க்கை அறிவுறுத்துகின்றது. எந்த தவறையும் செய்யாமல் யாரால் இருக்க முடியும் என்று தானே யோசிக்கின்றாய். செய்வது தவறு என்று உனக்கு தெரிந்துவிட்டாலே அது உனக்கு மிக பெரிய வெற்றிதான். ஏனென்றால் வருகின்ற தவறு என்னவென்று தெரியாமலும் அது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று புரியாமலும் பலர் இருக்கின்றார்கள். நீ இதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு
உன்னுடைய வெற்றியை நீ முழுமையாக அனுபவிக்க இந்த முடிச்சை போட்டு வை. எப்பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றதோ, எப்பொழுது நீ நினைத்தது நடக்கின்றதோ, அப்பொழுது இந்த முடிச்சில் இருக்கின்ற பணத்தை நீ உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் உண்டியலிலோ அல்லது மங்களகரமான பொருட்களை வாங்குவதற்கோ கொடுத்துவிடு. குலதெய்வம் யார் என்று தெரியாதவர்கள் உன்னுடைய இல்லத்திலோ உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற கோயிலுக்கு மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு அந்த பணத்தை பயன்படுத்திக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.